லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் ரூரல் ஊராட்சி மற்றும் மன்னம்பந்தல் ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும், தமிழக அரசின் வீடு கட்டும் திட்டம் தடைபடுவதுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாமக சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலில் முழக்கங்களை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பாமகவினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்துச் சென்றுள்ளனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் 5 ஆண்டுகளாக மூடியே கிடக்கும் கல்வியியல் கல்லூரியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மாணவர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை பயன்படுத்தாமல் பூட்டியே கிடப்பதால் சமூக விரோதிகளின் இருப்பிடமாக மாறியுள்ளது. 200 மாணவர்கள் கல்வி பயிலும் அளவுக்கு கட்டமைப்புள்ள இந்த கட்டிடத்தை உடனே பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மாணவர் சங்கம் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவியிடம் மனு கொடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் மீன் அங்காடியை திறக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி பேருந்து நிலைய பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் 20 லட்சம் மதிப்பீட்டில் 16 கடைகள் அடங்கிய மீன் மார்க்கெட் கட்டட கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த மீன் அங்காடியில் உள்ள 16 கடைகளில் கடை வைப்பதற்கு நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மீன் கடை வியாபாரிகளிடம் பல லட்சம் ரூபாய் பேரம் பேசி பெற்றுக் கொண்டதாகவும், பணம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே அங்கு மீன் கடை வைக்க கடை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மீன் மார்க்கெட்டை திமுக நகரமன்ற தலைவர் சுப்பராயலு திறந்து வைத்த போது அதனை தடுத்து நிறுத்தி அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேசிய அளவிலான போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று திரும்பிய திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களை கிராம மக்கள் மாலை அணிவித்து வரவேற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான 36வது சப் ஜூனியர் வலைப்பந்து போட்டியில் தமிழக அணியின் சார்பில் பங்கேற்ற வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் வின்சி மற்றும் அன்புச்செல்வன் தங்கப்பதக்கம் வென்றனர். வெற்றி கோப்பையுடன் ஊர் திரும்பியவர்களை வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் கிராம மக்களும் பயிற்சியாளரும் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குமாரகுப்பம் அருந்ததி காலனியில் வசிப்பவர்கள் மயானத்துக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் விவசாய நிலம் மற்றும் வரப்பு மீது சடலத்தை சுமந்தபடி நடந்தும் செல்லும் அவலம் நிலவுகிறது. எனவே மயான பாதை செல்லும் பகுதியில் உள்ள நிலத்தை அரசு கையகப்படுத்தி சாலை அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். 30 ஆண்டுகளாக மயானத்துக்கு செல்ல சாலை வசதி கேட்டு வரும் நிலையில் திராவிட மாடல் அரசாவது கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் தனது காரின் பதிவெண்ணை போலியாக பயன்படுத்திய நபர்களை உரிமையாளர் தட்டி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த ஐயப்பன் என்பவரது இனோவா சொகுசு காரின் பதிவெண்ணை மயிலாடுதுறையில் போலியாக ஒரு கும்பல் பயன்படுத்தி வந்துள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான குறுஞ்செய்திகள் ஐயப்பனுக்கு வந்ததை அடுத்து மயிலாடுதுறை விரைந்த ஐயப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். சீர்காழி புறவழிச்சாலையில் தனது பதிவெண் கொண்ட போலி காரை கண்டுபிடித்துள்ளார். பின்னர் காரை வழிமறித்து தட்டி கேட்டபோது அந்த காரில் இருந்த 4 பேர் ஐயப்பனை தரக்குறைவாக பேசியதோடு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதையடுத்து சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததால் அந்த 4 பேரையும் கைது செய்த போலீசார் காரை பறிமுதல் செய்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கனிம வளங்களை பாதுகாக்க தவறியதே நிலநடுக்கம் ஏற்பட காரணம் என்று சட்டமன்ற உறுப்பினர் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புளியங்குடியில் நெல்லை மண்டல வனத்துறையினர் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இணைந்து வன உயிரின விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் பேசிய தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நெல்லை மற்றும் தென்காசியில் உள்ள கடையம், பொட்டல்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர சத்தத்துடன் நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு கனிம வளங்களை பாதுகாக்க தவறியதே காரணம் என்று கூறியுள்ளார். இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் பகுதியில் பழமையான கட்டிடம் திடீரென்று இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடலூரில் மருத்துவமனை அருகே 2 மாடிகள் கொண்ட பழமையான கட்டடம் அமைந்துள்ளது. நீலகிரியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பழைய கட்டடங்கள் மழைநீரில் முழுவதுமாக நனைந்து ஈரப்பதமாக உள்ள நிலையில் இந்த பழமையான கட்டடம் இடிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கட்டடம் இடிந்து விழும்போது யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு ஒன்றியத்துக்குட்பட்ட 6 ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரகத்தில் கிராம மக்கள் மனு கொடுத்துள்ளனர். எலவமலை, மேட்டுநாசுவம்பாளையம், பேரோடு, பிச்சாண்டம்பாளையம், கூரப்பாளையம், கதிரம்பட்டி ஆகிய 6 ஊராட்சிகளை ஈரோடு மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் உள்ள அடிப்படை பிரச்சினைகள், கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கு தீர்வு காண தாமதம் ஏற்படுவதோடு ஊராட்சி மக்களின் உரிமைகளும் சுய அதிகாரங்களும் பறிபோகும் என்பதால் இந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கல்லறைகள் கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்படுவதால் இறந்தவர்களை மறு அடக்கம் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்க அந்த பகுதி மக்கள் நூற்றுக்கணக்கான மணல் மூட்டைகள் தயார் செய்து கடற்கரையில் தற்காலிக தடுப்பு அமைத்துள்ளனர். ஆனால் இதுவரை அரசு தரப்பில் இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டும் அந்த பகுதி மீனவ மக்கள் ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தபோது போலீசார் பொதுமக்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இனிமேலும் கடலரிப்பை தடுத்து தங்கள் கிராமத்தை காக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து மீனவ அமைப்புகளையும் ஒன்று திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா ரோச்மலை வர்றோம். எங்களுடைய ஊரை கடல் நாளுக்கெல்லாம் அரிச்சுக்கிட்டே இருக்குது. கடல் வெள்ளம் ஊருக்குள்ளே புகுந்து மக்கள் எல்லாம் இப்போவே பருவம் இருக்கிறாங்க. முதலாவது கலர் தோட்டம்லாம் அரிச்சு கடலில் போய்கிட்டே இருக்கிறது. நாங்களும் பல மாதங்களாக அமைச்சர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரையும் கூட சொல்லிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நேற்று கூட இருந்த கல்லறைகளில் பாதி கல்லறை கண்ணுக்கு அடிச்சு போயிட்டே தான் இருக்குது. அதிகாரி பார்க்குறாங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நிலைமை நீடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரோச்சுமலை அப்படின்ற ஒரு கிராமமே இருந்தது கூட அடையாளம் இல்லாமல் போயிடும். கடல் நாளுக்குலாம் வந்துகிட்டே இருக்குது. சீக்கிரமாக ராமநாதபுரத்துக்கு நாங்கள் இப்போ எங்களுடைய ஊர் மீது மாவட்ட ஆட்சியர் சீக்கிரமாக கவனம் செலுத்தி விரைவாக போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து ஊரையும் மக்களையும் இந்த கல்வெட்டை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்